நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, காலிடங்கள் எண்ணிக்கை, எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கு பயன்படட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டுடே டேட் பார்த்தீங்கன்னா 7/1/2021. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 7/1/2021. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றோம். ஸோ இதுவரை பார்க்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஸோ கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 7/1/2021. ஸோ பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர். இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஏனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பிடெக், பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ எது வேணா முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்எம்வி லைசன்ஸ் இருக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30, பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா 32, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிசி அதர் பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் நகலுடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/1/2021 அன்று மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா தகுதி உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வருமாறு பின்னர் தனியே அழைப்பாணை அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.